ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நேற்றே அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று சாட்டர்டே எபிசோட் முடிகிற வரைக்கும் அந்த அப்டேட்டே வரல. ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்பயுமே 11 மணி 12 மணி மேக்ஸிமம் வந்துடும் நம்மளுக்கு அப்டேட். பட் ஆனால் நேற்று வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆச்சு வரவே இல்லை. அப்போ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் சாட்டர்டே எபிசோடில் அந்த எவிக்ஷன் விஷயங்கள் நடக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் எவிக்டட் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. அதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 10-15 மெசேஜ் வந்திருக்கும். இன்றைக்கி யார் எவிக்டட்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. டக்குன்னு வீடியோ போடுற நிறைய பேர் வந்துட்டு, ஏங்க உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, டக்குன்னு வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீட்டை விட்டு இன்றைக்கி கிளம்ப போகிற யார் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக அந்த ப்ரொமோட்டரில் பார்த்துருப்பீங்களா, இத்தனை பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமருதீன் அமித்தை சேவ் பண்ணியிருப்பார், கனி சாண்ட்ரா சேவ் பண்ணியிருப்பார், அப்புறம் சபரியை சேவ் பண்ணதை காமிக்கவே, ஆனால் சேவ் ஆகிட்டார். மீதி 6 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஆதிரை, அரோரா, சுபிக்ஷா, திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம பார்வதி. ஸோ இந்த 6 பேரில் வந்துட்டு 2 பேர் ஜோடி அனுப்ப போகிறாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு தான் நம்ம சௌந்தர்யா வந்திருக்காங்க போல இருக்குது. ரைட், சரியான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. ஸோ அதில் தான் வந்துட்டு அவங்க ஜோடியாக கூப்பிட்டு போகிறாங்க போல இருக்குது. ஸோ ஜோடியாக போகிறாங்களோ இல்லை தனித்தனியாக போகிறாங்களோ, ஆக மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் விட்டு 2 பேர் போகிறாங்க. அது நம்ம எஃப்ஜே அண்டு ஆதிரை. சரிங்களா? எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, சுபிக்ஷா போயிருக்கணும். ஏன்னா சுபிக்ஷா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசாக வந்து பெரிய சம்பவங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன் அவங்கள வந்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வாரம் அவங்களை கண்டுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ இந்த வாரம் நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. எப்படி பாருங்களேன், அவங்களுக்கே டவுட் இருக்குது, நான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் யாரும் கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு யார் மேலே கோவமோ அவங்க மேலே வந்து வன்மத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அரோரா இது அதுக்கு மேலே அரோரா எப்போ விஜய் சேதுபதி பாராட்டினாரோ அப்போத்துட்டு உள்ளே இருக்கவங்களாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டார்ல, ஸோ நாங்களும் மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அரோரா சொன்னாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ரைட், என்ன பண்ணுறது? எது எப்படியோ இன்றைக்கி இந்த பிக் பாஸ் விட்டு போகிற 2% நம்ம எஃப்ஜே அண்ட் ஆதிரை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அரோராவும் சுபிக்ஷாவும் தான் போயிருக்கணும் யாராவது ஒருத்தங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.